ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நானும் நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் வி மீன் குக் தான் போட சொல்லியிருந்தாங்க. நான் அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க கேட்ட விதமே வேறு மாதிரி இருந்துச்சு. பட் நான் அதை சால்வ் பண்ணி இந்த மாதிரி தான் நான் கொண்டு போவேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதனால சரிங்க சிஸ், நீங்கள் அப்படியே கொண்டு போங்க அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த ஒன் ஷாட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்களோட ஐடி நேம் வந்து @மித்ரா. நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் கொண்டு போகிறேன், பார்த்துட்டே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகேவை தான் காட்டுறாங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கும்பலாக சேர்ந்துட்டு கும்மி அடிக்க வேண்டியது, எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி கத்திகிட்ருக்காரு. இப்போ அங்கே இருக்கவங்க தான், சார் இது என்ன பழைய வேலையா? ரொம்ப பழைய வேலை தான், ஆனால் இருந்தாலும் லேட் ஆகுது. என்ன பண்ண சொல்கிறீங்க எங்களையா? நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து இது பண்ணலைன்னா நாங்கள் என்னங்க சார் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பிஏ தான் கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே தான், என்ன எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் இங்கே வைக்கிற வேலையை வச்சுக்காதா, சரியா? உன்னோட பாஸ் தான் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஜேகே வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. இப்போ ஜேகே தான், எல்லோரும் உருப்படியாக வேலையை பார்க்குறீங்களா? எப்பயுமே நானே வரணும், நானே எல்லாத்தையும் பார்க்கணுன்னா எப்படி? ஒரு கம்பெனியை வச்சுருந்தா சரிலாம், நான் எல்லாம் ஏகப்பட்ட கம்பெனியை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேண்ணா. இங்கே வந்துக்கிட்டே இருந்தோன்னா அப்போ அந்த கம்பெனியெல்லாம் நான் என்ன பண்ணுறது? இழுத்து முடிச்சு போயிடவா அப்படின்னு ஜேகே தான் ரொம்ப டென்ஷனாக கத்திகிட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சார் டே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னது அவனா? அவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு ஜேகே தான் கட்டு போட கேட்டுட்ருக்காரு. ஆல்ரெடி அவர் டென்ஷனில் இருக்கார். இப்போ டே வந்திருக்காருன்னு சொன்னோன்னே இன்னும் காண்டாகுது. ஏன்னா இப்போ டே வந்தாருன்னா ஜேகேவை கூல் டவுன் படுத்த தான் பார்ப்பார். இப்போ டே உள்ளே வந்துட்ட, ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏன் நீ இவ்வளோ டென்ஷனில் கத்திகிட்ருக்கா? உன் கத்துற சவுண்டு கீழே ஆஃபீஸ் வரையும் கேட்குது. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, சரியா? ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கான், என் காண்டு ஏற்றாதா, போயிரு இங்கேருந்து அப்படின்னு ஜேகே தான் கத்திகிட்ருக்காரு. இதை டே கேட்டுட்டு, ஜேகே என்ன ஜேகே இப்படி பண்ணுற? ஏன் ஜேகே இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காதா? உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். உனக்கு கோபம் வந்து நிறைய வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு இப்படியா? கீழே ஆஃபீஸ் வரையும் கேட்குது ஜேகே, கொஞ்சம் பொறுமையாக பேசு. இங்கே பாருடே, ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கான், போயிரு இங்கேருந்து அப்படின்னு ஜேகே தான் கத்துறாரு. டேவும் இதை கேட்டுட்டு சரி ஜேகே அப்படின்னு அங்கேருந்து போக கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிம்னா வந்துட்டு, டே என்னாச்சு? ஏன் இப்படி நீ அழுகுற அப்படின்னு ஜிமினா தான் கேட்குறாரு. இப்போ டே தான், அது வந்து ஜிமினா, நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன்னா உனக்கு தெரியுங்களா? அவன் ஏன்டா இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே பாருடே, அவன் நீ ஹர்ட் பண்ணுறான்னு தெரியுதுல, உனக்கு தெரியாதான்? அவன் எப்பயுமே இப்படி தானே. ஏன்ட்டே அவன் தான் வேணும், நீ அவனையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. ஏன் நானும் உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன சொல்கிற ஜிமினா? என்ன பேசுகிற நீ? அது ஆமாட்டே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது உனக்கு தெரியுமா? அது வந்து ஜிமினா என்ன சொல்கிற நீ? ஆமாம், நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன், 2 இயர்ஸாக. என்ன சொல்கிற ஜிமினா? இதை என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. என்ன சொல்லிகிட்ருக்க நீ? நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன்னா உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும் டே, ஆனால் அவனை ஹர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை. அவனை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான், அவன் டென்ஷனில் கத்துறான், ஓகே. ஆனால் இப்படி கத்தணும்னு எந்த அவசியமே இல்லையே. சொல்லுட்டே, இந்த மாதிரி மனுஷன் உன் லைஃப்பில் வேணுமா? ஆமாம், எனக்கு வேணும் தான். அவன் என்னதான் என்னை ஹர்ட் பண்ணாலும்
என்னதான் என்னை அவாய்ட் பண்ணாலும் அவன் எனக்கு வேணும். அவனை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். அவனுக்காக அ என்ன வேணால் பண்ணுவேன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். இங்கே பாருடே, சொன்னா கேளு. நான் உன்னை ட்ரூவாக பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் அவன்கிட்ட இருந்து வந்துடுடே. நான் உன்னை ரொம்ப ட்ரூவாக தானே லவ் பண்ணேன். ஏன் என்னோடய லவ் உனக்கு சுத்தமாக தெரியவே இல்லையாட்டே? ஜிமினா, நான் உன்னை அந்த அந்த லவ் அப்படின்ற ஒரு பொசிஷன்லேயே வச்சு பார்க்கவே இல்லையே ஜிமான். நீ எனக்கு ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்தேன். ஆனால் உனக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்கும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் ஜிமினா, நீ சொல்லலும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். அவன் என்னை ஹர்ட் பண்ணுறான், என்னை அடிக்கிறான், திட்டுறான். ஆமாம், எல்லாமே உண்மைதான். ஆனால் அதுக்கு இடையில் கொஞ்சம் லவ், கேர் இருக்குது. நான் பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கான். அவன் என்ன தான் நம்மளுக்குள்ளே செட் ஆகாது, என்னை விட்டு விலகி என்னை விட்டு போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே எனக்கு ஜேகே மட்டும்தான். என்னால் ஜேகே இருக்க பிளேஸில் உன்னை வச்சு சத்தியமாக பார்க்க முடியல ஜிமினா அப்படின்னு டே தான் அழுதுட்டுருக்காரு. இப்போ ஜிமினா தான் டேவை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாருடே, நீ அங்கே இருக்கிறது சரியில்லை. அவன் கெட்டவன்டா. கெட்டவன்ட்டே போகிறேன்னு சொல்லி அடமுடிச்சிட்ருக்கே. சொன்ன புரிஞ்சுக்கோ, எது உண்மை எது பொய்ன்னு கொஞ்சம் பாருடே. ஆனால் ஜிமினா அப்படின்னு டே தான் இழுக்கா. இப்போ ஜிமினா தான் ஒரு ஃப்ளவர் எடுத்து டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. டே, இங்கே பாரு, நான் உன்னை சின்சியர் லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. இது ஜேகே மாதிரி உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஜி, உன்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஜிமினா சொல்லிகிட்ருக்க. இப்போ டே தான், இங்கே பாரு ஜிமினா, லவ்ன்றது நம்ம கெஞ்சியோ இல்லை ஏதாவது பண்ணியோ பண்ணுறது பேர் லவ் கிடையாது. கெஞ்சுற பேர் சத்தியமாக லவ் கிடையாது ஜிமினா. கெஞ்சாமையே எல்லாமே வர்றது பேர் தான் லவ். ஆமாம், ஒத்துக்கிறேன். அவன் ரோட் தான், ரகடு தான். அவன் இனி திட்டுவான், அடிப்பான், எல்லாமே பண்ணுவான். அவனுக்கு இல்லாத உரிமையா? அவன் எல்லாமே எனக்கு பண்ணுவான். ஆனால் எப்போதுமே என்னை அவாய்டே பண்ண மாட்டான். அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அப்பப்போ லைட்டாக அவாய்ட் பண்ணுவான். அது எனக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். ஆனால் பொறுத்துப்பான். நம்ம ஜேகே, நம்மளோட ஜேகே அப்படின்னா நான் பொறுத்துப்பான். அதுக்குன்னு அவனை விட்டுட்டு உன்னை லவ் பண்ண மாட்டேன். ஏன்னா என் மனசில் அது இடம் கொடுக்கல ஜிமினா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை லவ் பண்ணலை. நான் ஜேகே தான் சின்சியராக லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிமினா. சொன்னா கேளு. என்னையோட நல்லா ஒரு பெட்டர் பர்சன் கிடைப்பாங்க அப்படின்னு டே சொல்லி முடிக்க ஜிமினா அப்படி அழுகிறாரு. டே, தயவு செஞ்சு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாது. உன்னை விட என்னை நல்லா பார்த்துக்கிற பர்சன்லாம் சுத்தமாக கிடைக்க மாட்டாங்கட்டே. உனக்கு தெரியுமா, நான் ஃபீவரில் இருக்கும்போது என்னை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன். உனக்கு தெரியும், எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு எல்லாமே பண்ணும்போது எனக்கு தெரியல, உன் மேலே ரொம்ப ரொம்ப லவ் வச்சேன், ரொம்ப கேர் வச்சேன். உன்னைய உள்ளங்கையில் தாங்குற மாதிரி தாங்கணும்னு நான் நினச்சேன். அது தப்பா? இங்கே பாரு ஜிமினா, அது தப்பு இல்லை தான். ஆனால் என் மனசுக்குள்ளே
என்னோட ஜேகே தான் இருக்கான். என்னோட ஜேகே தவிர நான் வேறு யாரையுமே வச்சு பார்க்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கலை. ஏனோ எனக்கு தெரியலை. அவன் மேலே ரொம்ப ரொம்ப லவ் வச்சுட்டான். ரொம்ப ட்ரூவாக பியூராக அவ்வளோ லவ் வச்சுருக்கான். இங்கே பாருடே, யாரு மேலே லவ் வைக்கணும் கூட தெரியாமல் யாரு மேலேயோ வச்சிருக்க, இது தப்புட்டே அப்படின்னு ஜிமினா சொல்ல இப்பட்டே தான் கொஞ்சம் கோவப்பட்டு, இங்கே பாரு ஜிமினா, போதும் நிறுத்து. ஜேகே பற்றி தப்பாக பேசுறது ஃபஸ்ட்டு நிறுத்து, சரியா? ஆமாம், அவன் கோவப்படுவான், திட்டுவான், அடிப்பான், எல்லாமே பண்ணுவான். ஏன் அவனுக்கு உரிமை இல்லையா? அவனுக்கு உரிமையே இல்லையா? என் மேலே அவன் கையை வைப்பான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன வந்தது ஆ அப்படின்னுட்டே தான் கொஞ்சம் கோவப்பட்டு பேச. இப்போ ஜிமினா தான், இங்கே பாருடே, கோவப்படாத, நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேளுடே. அவன் உன்னை லவ் பண்ணுறானா கூட தெரியல. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்றேன், அவனோட நல்ல கேர் அண்ட் லவ் தரேன்னு நான் சொல்கிறேன். நீ எதுக்கு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு ஜிமன், போதும் நிறுத்து, தயவு செஞ்சு நிறுத்து, இத்தோட போதும், ஸ்டாப் அப்படின்னு கத்துறாரு. இப்பட்டே தான், இங்கே பாரு ஜிமனா, போதும், நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன், வேறு யாருமே என்னோடய லைஃப்பில் கிடையவே கிடையாது, புரிஞ்சுக்கோ. டே பாரு, கோவப்படாத, நீ யாரு மேலே லவ் வைக்கணும் ஜெமினா, போதும் நிறுத்து. நான் யாரு மேலே லவ் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு அது எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு தான் கத்துறாரு. இப்போ ஜிமினா தான், இங்கே பாருடே, கத்தாத, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூல் டவுனாக பேசு. இங்கே பாரு ஜிமினா, நீ ஜேயை பற்றி தப்பாக பேசுவ, நான் பேசாமல் அமைதியாக இருக்கணுமோ அப்படின்னு தான் ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு. இப்போ ஜிமினா தான், இங்கே பாருடே, கொஞ்சம் கூல் டவுனாக பேசு, சரியா? பேசிட்டு தான் இருக்கு அப்படின்னு ஜிமினா சொல்ல. இப்பட்டே தான், இங்கே போதும் நிறுத்து நிறுத்து ஜிமினா, போதும், நீ ரொம்ப கிராஸ் பண்ணுற உன்னோட லிமிட்டாக. ஓகே, நீ என்னை லவ் பண்ணுற, எல்லாமே பண்ணுற, ட்ரூவாக லவ் பண்ணுற, அவனோட நல்ல கேர் கட்டுற. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கவா, அவன் என் மேலே கேர் லவ் எல்லாமே இருக்குது. அவன் இன்டைரக்டாக எல்லாத்தையும் என்கிட்ட காட்டிகிட்ருக்கான். அது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்படி என்ன இதுக்கு என்னது எப்படி யாரு மேலே லவ் வைக்கிறன்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதட்டேன்னு என்கிட்ட சொல்லுவ? எனக்கு தெரியும், நான் யார் மேலே லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னோட ஜேகே மேலே தான் வச்சுருக்கான். உன் மேலே எனக்கு துளி கூட ஃபீலிங்ஸ் கிடையாது ஜிமினா. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, என் கண்ணு முன்னாடி இங்கே நிற்காத, போயிரு ஜிமினா அப்படின்னு தான் கத்துறாரு. இப்போ ஜிமினாவும் அழுதுட்டு, சரிட்டே, உன்னோட முடிவு இது தானே, சரி, நான் இங்கேருந்து போகிறேன், நீ ரொம்ப வருத்தப்படுவ, பார்த்துக்கோ, அதை நான் பார்த்துக்கிறேன் ஜிமினா, இங்கேருந்து போறியா ஃபஸ்ட்டு அப்படின்னு கத்த. இப்போ ஜிமினாவும் அங்கேருந்து அழைச்சிட்டே போயிட்டாரு. இப்போ தான், இவனுக்கு புரியவே புரியாது போல் அப்படின்னு ரொம்ப டென்ஷனில் அப்படியே சேரில் உட்காந்துருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேகே வந்துட்டா. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கா? அது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல. இப்போ ஜேகே தான், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜேகே அப்படியே டேவை கூட்டிகிட்டு போக. இப்போ டேவு ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் போகிறத தூரத்துலேருந்து ஜிமினா பார்த்துட்டு அப்படி அழுகிறாரு. அவ்வளோதானே, என்னோட லவ் அவங்கிட்ட போயிடுச்சுல, அவ்வளோ ஈஸியாக போச்சுல என்னோட லவ், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் அப்படியே ரோட்டில் நடக்கிறாரு. அவர் முன்னாடி நிறைய காரு வண்டி நிறையா போகுது. ஜிமினா கண்ணுக்கு எதுவுமே தெரியல.
அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருக்க. இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் வந்து அப்படியே ஜிமினாவோட கையை பிடிச்சி இழுத்து சப்புன்னு ஒன்று அறையா. இப்போ ஜிமினா தான், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்போ நீ அறையிற? இங்கே பாரு, தப்பான முடிவை எடுக்காத சரியா? தேவையில்லாத முடிவு எடுத்துட்டு உன் லைஃப்பை நீயே முடிச்சுக்காத. ஓகே, நீ யாருக்காகவும் வாழ வேண்டாம், உனக்காக நீ வாழு சரியா? சாவு வந்து ஒன்றும் முடிவு கிடையாது சரியா? அப்படின்னு அந்த ஒரு பர்சன் கத்திட்டு இருக்க. இப்போ ஜிமினா தான் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அந்த பர்சனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. இப்போ அந்த பர்சன் தான், என்ன பார்த்துட்டே இருக்கா? உண்மை தானே? நீ இப்போ சாவ தானே போன? அது ஆமாம், நான் சாவ தான் போனேன். ஆனால் என்ன என்ன ஆனா? இல்லை, எனக்கு புரியல. சாவு தான் எல்லாத்துக்கும் நிச்சயமோ? ஆ சரி, இப்போ எதுக்கு நீ சாவ போன? அது வந்து லவ் ஃபெயிலியர். என்னது லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியருக்கு என்ன சாவு தான் எல்லாமே முடிவா? அப்படின்னு அந்த பர்சன் சிரிச்சிட்டே கேட்க. இப்போ ஜிமினா தான், அப்படி இல்லை, ஆனால் நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. நான் அவனை ட்ரூவாக லவ் பண்ணேன். அவனுக்கு கேர் தரேன், லவ் தரேன்னு சொன்னாலும் அவன் தான் வேணும்னு பின்னாடியே போயிட்டான். அவனை என்னால் மறக்க முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் பேர் என்ன? என் பேர் சிவா. உன் பேர் என்ன? என் பேர் ஜிமன். சரி, இவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு அவன் என்ன அவ்வளோ பெரிய வருத்தா அப்படின்னு சுகா கேட்க. இப்போ ஜிமினா தான், அது வந்து சுகா கொஞ்சம் வார்த்தையாலேருந்து பேசலாமே. அவன் என்னோட லவ். அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா? அவனுக்கு சின்னதாக எது கூட ஆயிடக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். அது அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஹர்ட் பண்ணுற பர்சன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஜிமினா தான் அழுதுட்டுருக்க. இப்போ சுகா அப்படியே ஜிமினா ஹர்ட் பண்ணிட்டு, இங்கே பாரு ஜிமினா, நீ ஒன் சைடாக லவ் பண்ணா ஓகே, ஆல் ஃபைன். ஆனால் அங்கே ஆப்போசிட்லேருந்து உனக்கு லவ், கேர் எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கிட்டா அதுவே போதும். லைக் ஃப்ரெண்டு மாதிரி பேசினா கூட போதும். ஆனால் அதுக்குன்னு எப்படி உன்னை ஹர்ட் பண்ணுற பர்சன்லாம் உன் லைஃப்பில் தேவையே இல்லை ஜிமினா. அது நல்லா புரிஞ்சுக்கோ சரியா? உன் லைஃப்பில் யார் வரணும், யார் போகணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் ஓகே அப்படின்னு சுகா சொல்ல. இப்போ ஜிமினா தான், இல்லை சுகா, அது வந்து அவனை அவனை என்னால் மறக்க முடியல. அவன் இருக்கிற பிளேஸில் வேறு யாரையும் என்னால் வச்சு பார்க்க முடியல. அவனை ரொம்ப லவ் பண்ணணும், ரொம்ப கேர் பண்ணணும், அன்பாக பார்த்துக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவன் தான் வேணும், ஜேகே தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போனது தான் ரொம்ப பெயினாக இருக்குது சுகா அப்படின்னு ஜிமினா தான் அப்படியே சுகா கிட்ட அப்படி அழுகிறாரு. இப்போ சுகா தான் அப்படியே ஜிமினாவோட சியர்ஸ் ஃபுல்லாத்தையும் வைப் பண்ணிட்டு, இங்கே பாரு ஜிமன், நல்லா கேட்டுக்கோ, புரிஞ்சுக்கோ, அண்டு வாழ்க்கையை பாரு, புரியுதா? ஃபஸ்ட்டு நீ யாரை லவ் பண்ணுறேன்னு பார், அவங்க உனக்கு பர்ஃபெக்டாக இருக்காங்களான்னு பார். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது தான். ஆனால் உன்னை லவ் பண்ணி, உன்னை கேர் பண்ணி, உன்னை அன்பாக பார்த்துக்கிறவங்கள நீ லவ் பண்ண. நீ அவனுக்கு சொன்னல, அதே மாதிரி தான் உனக்கு நான் சொல்கிறேன். அவன் உன்னை ஹர்ட் பண்ணுறான், அது உனக்கு புரியுதா ஜிமன்? ஒவ்வொரு தாட்டியும் நீ லவ்வுக்காக போய் நிற்கும் போது அங்கே உனக்கு ஹர்ட் கொடுக்குதுன்னா அங்கேருந்து நீ வந்துடணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? நீ அவன் தான் எனக்கு எல்லாமே, அவன் தான் எனக்கு உலகமேன்னு போய் சுற்றிக்கிட்டே இருந்தல. அதுதான் தப்பு. ஒருத்தவங்க வேல்யூ எப்போமா தெரியும்? அவங்க இல்லாத போது தெரியும். ஆனால் நீ ஒரு 1 வீக்காக லீவ் போட்டேன்னு ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். அப்பட்டே என்ன உன்னை தேடினானா சொல்லு?
தேடலைல. அப்போ அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூட உன்னை அங்கே தேடுறதுக்கு இல்லைனா அப்புறம் எதுக்கு நீ அவங்கள லவ் பண்ணுற? ஆ ஓகே, அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சா, ஒன் சைடாக வச்சா, ஓகே ஓகே எக்ஸெட்ரா. ஆனால் அவனை பார்த்தா அவன் உன் மேலே ஒரு அந்த ஃப்ரெண்டு அப்படின்ற கூட அந்த ஃபீலிங் கூட அவனுக்கு இல்லை. இருந்திருந்தா அந்த 1 வீக்கில் உன்னை தேடிடுவான். ஆனால் தேடலையே. உன்னைய அப்படியே ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனால் நீ அவன்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே தெரிஞ்சிட்டே இருக்க. ஆ சொல்லு ஜிமன், இது உனக்கு தப்புன்னு தோணலை? சுகா, எனக்கு தப்புன்னே தோணலை. அவன் மேலே ரொம்ப லவ் வச்சுட்டேன். அவன் இருக்கிற பிளேஸில் என்னால் வேற ஒரு பர்சனை வச்சு பார்க்க முடியல சிவா. ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப வலிக்குது சிவா அப்படின்னு ஜிமினா தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ சுகா தான், இங்கே பாரு ஜிமின், நல்லா கேளு, உன்னை லவ் பண்ணுற பர்சனாக பாரு, ஓகேவா? கண்டவங்களுக்காக யோசிச்சுட்டு நீ சூசைட் பண்ணுறன்னு சொல்கிறது கோலத்தனமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த சூசைடு அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நம்ம செத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், நம்ம வாழணும்னு நினச்சா கூட வாழ முடியாது ஜிமன். நல்லா கேளு சரியா? உன் லைஃப் எதுவோ அதை பாரு, உன்னோட ஹாப்பினஸ் எதுவோ அதை பாரு, அதை பார்த்துட்டு உன் லைஃப் ஹாப்பியாக வாழு, புரியுதா? புரியுது சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி எழுகிறாரு. இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு டேக்கு சைட் போகணுன்னா இப்போ டே தான் சீக்கே, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா? ஏன்னா சொல்லு அப்படின்னு ஜேக்கே தான் கேட்க, இப்போ டே தான் அது வந்து சீக்கே ஜிமினா சொன்னது. இங்கே பாரு டே, நம்மளுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நானும் நீயும் லவ் பண்ணுறோன்னு நம்ம 2 பேர்த்துக்கும் தெரியும். அதனால தான் நீ என்னை விட்டு கொடுக்கலன்னு அது எனக்கு தெரியும். நான் ஒன்று சொல்லிக்கவா? அவனோட லைஃப்பை ஹாப்பியாக வாழட்டும், கொஞ்ச நாள் அவனை ஃப்ரீயாக விடு. அவனே வேறு ஒரு பர்சனாக பார்த்துட்டு நம்மக்கிட்டேயே வந்து நிற்பான் பாரு, இவங்களை மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு உங்ககிட்டயே வந்து நிற்பான், இல்லை என்கிட்ட வந்து நிற்பான். சரியாட்டே, அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத. ஜிமினாவை நான் ஆல்ரெடி ஒரு பர்சனை வச்சு கண்காணிக்க சொல்லிட்டேன். அது என்னோடய ஃப்ரெண்டு தான், அவன் பேர் சுகா. சரி, ஆனால் பார்த்து அவனை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பண்ணதும் சரிதான்டா டே. ஆனால் ஏதோ தெரியல, அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு கூட எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு கால். சொல்லு. நான் தான் சுகா பேசுகிறேன். சொல்லு சுகா. அது ஜிமினாவை பார்த்தான், எல்லாத்தையும் பேசினான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் சூசைட் அளவுக்கு போயிருக்கான். என்னது? சூசைட் அளவுக்கு போயிட்டானா? ஐயோ காடு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாடி அடிச்சுக்கிறாரு. என்னாச்சு இப்போ ஜிமினாவுக்கு? அவன் நல்லா தான் இருக்கான், ஜஸ்ட் மிஸ். அவனை காப்பாற்றலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏதாவது வண்டியில் போய் கன்ஃபார்ம் செத்துருப்பான். சரி, அவனை பார்த்துக்கோ. இதை நான் டேக்கிட்ட சொல்லலை, இல்லாட்டி டே ரொம்ப வருத்தப்படுவான். சரி பார்த்துக்கோ ஜிகே, நானும் ஜிமினாவை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அவனை பற்றி நீ கவலைப்படாத. சரி சிவா, அவனை பத்திரமா பார்த்துக்கோ. அண்டு அவனோட லவ்க்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஜேகே மாஃபியா. ஏய், எப்படி தெரியும்? தெரியாதா பின்ன? நீ என்னோடய ஃப்ரெண்ட்ரா, அதெல்லாம் தெரியும். போய் வேலையை பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. பெட்டே தான், என்னாச்சு ஜேகே, ஜிமினா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அவன் நல்லா தான் இருக்கான், அவன் சிவா கூட இருக்கான் ஹாப்பியாக. அவன் ஹாப்பியாக இருந்தா அதுவே போதும் ஜேகே, அது தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு டே தான் பெருமூச்சிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ ஜேகே அப்படியே டேவை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டேவோ டே பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படி அந்த சைடு காமிச்சோம்னா இப்போ ஹியூமன் தான். சுகா, நான் ஒன்று சொல்லணுமா? என்னது? என்ன சொல்லு ஜிமனா? அது வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, இப்போ சுகாவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு தீம் பார்க்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த தீம் பார்க்கில் பர்டிகுலராக ஒரு கார்டன் ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த கார்டன் ஏரியாவில் 2 பேருமே அப்படியே உட்காந்துருக்க. இப்போ ஜிமினா தான் கண்ணை மூடிட்டு அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. டே கூட இருந்த ஞாபகம், டே எப்படிலாம் ஜிமினாவை பார்த்துக்கிட்டான் அப்படின்றத அப்படியே ஜிமினாவோட மண்டியில் ஓடிட்டே இருக்குது. இப்போ சுகா தான் அப்படியே ஜிமினா பக்கத்தில் வர. இப்போ இது ஜிமினா வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு, என்னாச்சு சுகா, ஏன் இப்போ நீ என்கிட்ட வர? அது ஜிமினா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சுகா, சொல்லு. அது வந்து ஜிமன், அது வந்து இது எப்படி சொல்லுறதுன்னு எனக்கு தெரியலை. உன்னைய ஆரம்பத்திலே எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு புரியலை சிவா, கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லு. அது வந்து உன்னை ஆரம்பத்திலே எனக்கு தெரியும் ஜிமினா. என்ன சொல்கிற சிவா, எப்படி தெரியும்? என்ன? அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாரில் உன்னை நைட்டு பார்த்தேன். அப்போ அழகாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் உன்னை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தா, ரொம்ப க்யூட்டாக அந்த மழையில் விளையாண்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. அதை நான் பார்த்தேன். அப்போலேருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜிமினா. ஏதோ தெரியல, உன்கிட்ட இதை நான் எப்படி சொல்கிறது ஜிமினா. அது வந்து அவனை நீ மறக்கலைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமினா. நீ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா? என்ன சுகா சொல்கிற? என்ன விளையாடுறியா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். நீ இப்போ லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்கிற சிவா. என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாரு ஜிமினா, டென்ஷன் ஆகாத. நான் சொல்கிறத நல்லா கேளு. டேக்கு ஜேகே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை லவ் பண்ணி 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அது உனக்கு தான் தெரியல. அவங்க 2 பேருமே ஃபைட் போட்டுப்பாங்க. ஏன்னா லவ்வர்ஸ்க்கு இடையில ஃபைட் இஸ் ரொம்ப காமன். புரிஞ்சுக்கோ ஜிமன், இதுதான் ரியல். டே வந்து ஜிகே தான் லவ் பண்ணுறான். புரிஞ்சுக்கோ ஜிமனா. அது வந்து இருந்தாலும் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். அவனை தான் நான் லவ் பண்ணுவேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரையும் நான் அவனை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். நான் வேறு யாரையுமே நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜிமினா தான் சொல்லிகிட்ருக்க. இப்போ சுகாவுக்கு வேறு வழியே இல்லை. அப்படியே சுகா வந்து நீடவுன் போட்டுட்டு, ஜிமினா நான் சொல்கிறத கேளு, நல்லா கேட்டுக்கோ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், புரியுதா? நான் லவ் அண்ட் கேர் தரேன் ஜிமினா. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தரேன் ஜிமினா. என்னைய அக்செப்ட் பண்ணிக்கோ.
இல்லையா அக்செப்ட் பண்ணுற வரையும் கொஞ்சம் டைம் தான் ஜிம்முனா எனக்கு. நான் உன்னை எப்படி வந்து என்னோட லவ்வில் ஃபாலோ ஆகணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொண்டு வரேன் ஜிம்முனா. எனக்கு கொஞ்சம் டைம் தான் ஜிம்முனா. கொஞ்சம் எனக்கு நீ வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஜிம்னா. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் வெயிட் பண்ணுறேன் ஜிம்னா. அவனை மறக்க முடியாதுன்னு தெரியும். நான் வெயிட் பண்ணுறேன் ஜிம்னா. நீ அவனை மறந்துட்டு என்னைய லவ் பண்ண சரியா? சரி சுகா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா டேக்குக்கு 2 பேரும் ஹாப்பியாக அவங்க லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஜிமினா இன்னும் வரையும் சுகாவுக்கு அக்செப்ட் கொடுக்கல. சுகா வந்து ஜிமினாவுக்காக வெயிட் பண்ணுறாரு. இப்போ ஒன் டே ஜிமினாவே வந்து சுகா சரி நான் உன்னோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஐ லவ் யூ சுகா அப்படின்னு ஜிமினா சொல்ல, இப்போ சுகாவோ ஜிமினா உண்மையாவா? ஆமாம் சுகா, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டா. அவங்களோட லைஃபோ டேக்கோட லைஃபோ அவ்வளோ ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. 4 பேரும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரொமான்டிக்காக அவங்களோட லைஃப்பை அழகாக லீட் பண்ணுறாங்க. ஓகே சில்லுக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை எங்கேயே முடிச்சுக்கிறேன். வி மீன் குக் ஒன் ஷாட் எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ரெக்வஸ்ட் கேட்ட மித்ரா, இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் கன்ஃபார்ம் வெயிட் பண்ணுவேன். ஓகே சில்லுக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. பிரெஸ்ட் மில்க் வருண்டா, மண்டே கூட வர வாய்ப்பு உண்டு, நான் போடுறேன். அண்டு இன்னொரு விஷயம், டேக்குக் எஃப்எஃப் நடத்த சொல்கிறீங்க. எஃப்எஃப் போகிறது பெரிய விஷயம் இல்லைடா. இப்போ நான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை என் பண்ணுற வரையும் நடுவில் எந்த ஒன் ஷாட்டும் வராது. இப்போயே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எஃப்எஃப் போட்டேன்னா எஃப்எஃப்பில் மட்டும்தான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒன் ஷாட் எதுவுமே நான் வந்து குறுக்க போடவே மாட்டேன். ஒன்லி எஃப்எஃப் மட்டும்தான். அந்த எஃப்எஃப்பை கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஷாட் போட ஆரம்பிப்பேன். ஓகே புரிஞ்சிச்சா இது? ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.